வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மசோதா தோல்வி, மகிழ்ச்சியில் மோடி, அமித்ஷா. அடுத்த ஆப்பு அண்ணாமலை சொன்ன விஷயம். இந்த மூன்றை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது மசோதா கொண்டு வந்தாங்க, தோல்வி அடைந்து போச்சு. மசோதா தோல்வி அடையும் என்று மோடிக்கு தெரியுமா, அமித்ஷாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா வாக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்பாகவே வானதி சீனிவாசன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் நேற்று பேட்டியளித்தார்கள். பேட்டி அளித்தாங்களா, நாங்கள் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இங்கே டிவியினுடைய ஓனர் யார்? ஸ்டாலின். பேப்பர்களுடைய ஓனர் யார்? ஸ்டாலின். அதனால் நல்ல விஷயங்களை பேசுனாங்கன்னு வச்சிங்களேன், மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுனாங்கன்னு வச்சிங்களேன், இல்லை ஸ்டாலின் செய்கின்ற தவறுகளை இங்கே இருக்கின்ற ஊடகத்தில் யாராவது பேசுனாங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சேராது. ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகத்தினுடைய ஓனரும் ஸ்டாலின் ஐயா தான். அதனால் நேற்று காலையிலே இன்னைக்கு கொண்டு வரப்படுகின்ற மசோதா தோல்வி அடையும். ஏன்னா எதிர்க்கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை ஆதரிக்கலை. அதனால் நாம் கொண்டு வருகின்ற மசோதா தோல்வி அடையும். தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, 2029க்கு பிறகு இவங்க இன்னைக்கு எந்த மசோதாவை தோக்கடிக்கிறாங்களோ அந்த மசோதா வெற்றி அடையும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அண்ணாமலை சொன்னாருங்க. அண்ணாமலை வச்சிருக்கின்ற ஆப்பு என்ன? 2029 ராகுல் காந்தி பிரதமராக முடியாது, மீண்டும் பாஜக ஆட்சி தான். தொடர்ந்து 3 முறை ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னு வச்சுங்களேன், எதிர்வரிசையில் இருக்கிறவங்க சத்தியமாக கட்சி வச்சு நடத்த முடியாது. 4வது முறையாகவும் இன்னொரு கட்சி தொடர்ந்து ஜெயிக்குதுன்னா அதுக்கப்புறம் எவன் தலைவர் எவன் பிரதமர் என்று அடையாளம் காட்டி தேர்தல் பிரச்சாரம் பண்ணமோ அவனே பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்தில் நிலைக்க முடியாது. அதனால் ஒட்டுமொத்தமாக நேரு குடும்பம் அழிய போது 2029க்கு பிறகு அப்படின்றத சூசகமாக அண்ணாமலை அவர்கள் பெரிய ஆப்பா சொருவினதை நேற்று பேட்டியாக ஒளிபரப்பு பண்ணுவாங்களா? ஒளிபரப்பு பண்ணலை. அதனால் இந்த மசோதா கொண்டு வந்தால் தோல்வி அடையும் என்று அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியும், அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் நேற்று காலையிலே சொல்லிட்டார். சரி, இப்படி தோல்வி அடையும் என்று தெரிந்தும் எதற்காக மசோதா கொண்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான சந்தேகம் இருக்கும். ஆனால் மோடி அமித்ஷா என்ன நினச்சாங்க தெரியுமா? எதிர்க்கட்சிகள் என்ன விரும்புகிறாங்களோ அந்த விரும்புகிறத நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அமித்ஷாவை நினச்சாங்க. ஆனால் இந்த மசோதா மட்டும் பாஸ் ஆச்சுன்னா பாஜகவுடைய செல்வாக்கு உயர்ந்து விடும் என்று தெரியாதா? அதனால் எதிர்க்கட்சிகள் என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே நம்ம செஞ்சு கொடுத்தாலும் அவங்க ஆதரிக்க மாட்டாங்க என்று தெரியும். அப்படி ஆதரிக்கலனா கூட பரவாயில்ல, அது களத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக மாறும் என்பது மோடி அமித்ஷா தெரிந்தே வைத்திருந்தார்கள். ஏன்னா தேர்தல் நேரத்தில் இப்பேற்பட்ட மசோதா பாஸ் ஆகி அது வெற்றி அடைஞ்சிச்சின்னு வச்சுங்களேன், மோடியுடைய செல்வாக்கு அமித்ஷாவுடைய செல்வாக்கு மேற்கு வங்காளத்திலும் தமிழ்நாட்டிலும் உயர்ந்துடும். அதுவே பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வழிவகுத்துரும். அதனாலே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் கேட்டது அத்தனையும் செய்து கொடுத்தும் இந்த மசோதாவை தோக்கடிச்சிருக்கிறாங்க. ஆனால் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மசோதாவை தோக்கடிச்சாங்கல்ல, மக்கள் முன்பாக போய் என்ன காரணத்தை சொல்ல போகிறாங்க? அவங்க மோடி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள் அப்படின்னு போய் சொல்ல முடியுமா? ஆனால் திமுகவில் இருக்கிறவன் சொல்லுவான். அதையும் ஊடகமானது நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்கும். ஏன்னா இங்கே இருக்கின்ற ஊடகத்தினுடைய ஓனர்கள் MK ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான். ஏன்னா ஒரு பொய்யை உதயநிதி ஸ்டாலின் எல்லா மேடையிலும் சொல்கிறார். அது பொய்ன்றத எந்த ஊடகமும் போய் ஒரு மைக்கை நீட்டி கேள்வி கேட்பதே கிடையாது. ஆனால் கமலஹாசன் இடத்துல போயிட்டு மைக்கை நீட்டி கேட்பாங்க, மசோதா தோல்வி அடைஞ்சு போச்சுங்களே, அதை பற்றியான உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 23 பிறகு தோல்வி அடைய போகின்ற மோடி கூட்டணியானது இந்த பார்லிமெண்ட்டில் மசோதா தோல்வி அடைச்சதன் மூலமாகவே அவங்க அடுத்தது தமிழ்நாட்டில் காலே ஊன்ற முடியாது என்பதை உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ மே மாதம் 4க்கு பிறகு வெற்றி கொண்டாட்டத்தை செய்ய போகிறோம். இப்போ மசோதாவை தோல்வி அடைய செய்ததிலிருந்து நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பதை உறுதிப்படுத்தியாச்சு அப்படின்னு போய் நம்முடைய கமலஹாசனுடைய கருத்தை கேட்டு வேண்டுமானால் நம்மகிட்ட கொண்டு சேர்ப்பாங்களே கண்டி, ஏங்க மசோதாவை தோல்வி அடைய செஞ்சீங்க, என்னங்க காரணம் அப்படின்னு எந்த ஒரு ஊடகமும் போய் கேள்வி கேட்க இல்லை. தொடர்ந்து பொய்யே சொல்லிட்டு திரியக்கூடிய நம்முடைய உதயநிதி கிட்ட போயிட்டு, ஏங்க நீங்கள் சொல்கிற மாதிரி மோடி அமித்ஷாவும் சொல்லவே இல்லைங்களே, ஏன் தொடர்ந்து பொய்யை சொல்லிட்டு இருக்கீங்க
அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஊடகமும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு விளக்கம் கேட்டு நம்மக்கிட்ட கொடுக்கவே முடியாது. அப்படி என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்பீங்க. அண்ணாமலை அவர்கள் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்ற பொய்யை வீடியோவாக தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்திருக்கின்றார். இந்த பாருங்க, தொகுதி மறுவரையறை கொண்டாந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகிற தொகுதியினுடைய எண்ணிக்கை 59 இருக்கணும். ஆனால் அவங்க 47 தான் கொடுக்குறாங்க. 12 தொகுதியை குறைச்சிட்டாங்க. அதனால் நம்முடைய பிரதிநிதித்துவமானது டெல்லியில் இருக்காது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். மோடி அமித்ஷா 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும் என்று சொன்னாங்க? 59 தொகுதி கிடைக்கும் என்று சொன்னாங்க. ஆனால் ஊடகம் மோடி அமித்ஷாவும் 59 தொகுதியை உறுதிப்படுத்தினதை செய்தியாக வெளியிட்ட பிறகும் துணிச்சலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 47 தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாருன்னா எந்த தைரியத்தில்? நாம் சொல்கிறது தான் செய்தி, நாம் வைக்கிறது தான் எண்ணிக்கை. மக்களை பொறுத்த வரைக்கும் முட்டாள்கள் தான். ஏன்னா ஊடகம் தான் நமக்கு அடிமையாக இருக்குது. நாம் சொல்கிறத தானே அவங்க கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. மக்களுக்கு என்ன மோடி அமித்ஷா சொன்ன விஷயமா போய் சேரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தைரியமாக அடித்து விட்றாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற ஒட்டுமொத்த ஊடகத்தினுடைய ஓனரா எம்கே ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சமூக வலைத்தளத்தினுடைய ஓனரை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபோன் வச்சுருந்தானா அவன் தான் ஓனர். அதனால் மோடி அமித்ஷாவும் எந்த மாநிலத்துக்கும் அநீதி இழைக்கலை. தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இடங்கள் கிடைக்குமோ அந்த இடத்த உறுதிப்படுத்தினாங்க. ஆனாலும் இங்கே எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மசோதாவை தோக்கடிச்சாங்க அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் பரப்பிட்டு இருக்காங்க. ஏன் டிவிகேக்காரங்க எப்போதும் பாசிசம் என்று பாஜக சொல்லுவாங்க. ஆனால் இந்த தொகுதி மறுவரையறையில் அமித்ஷா தந்த உத்தரவாதம் 59 தொகுதி, அதை வரவேற்கின்றார்கள். முதல்ல விஜய் அவர்களை எதிர்த்தாங்க. 59 தொகுதி என்று சொன்ன பிறகு சரியான பிரதிநிதித்துவம் தான், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை விட 0.5% அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அதனால் இந்த மசோதா தமிழ்நாட்டுக்கு எதிரானது இல்லை என்று அந்த கட்சியில் இருக்கின்ற முக்கிய தலைவர்களே ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அதனால தான் மோடி அமித்ஷாவும் எதிர்க்கட்சிகள் தோக்கடித்தாலும் சரி, நம்முடைய நல்ல நோக்கங்கள் மக்கள் புரிந்து கொள்வார்கள், குறிப்பாக மகளிர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன்னா எதிர்க்கட்சிகளால் நாம் ஏன் மசோதாவை தோக்கடித்தோம் அப்படின்றதுக்கான உண்மையான காரணத்தை அவங்களால சொல்ல முடியாது. தொகுதியை குறைப்பாங்க அப்படின்னு அவங்க போய் சொன்னாங்கன்னா மோடி அமித்ஷாவும் எந்த மாநிலத்துக்கு நாங்கள் தொகுதியை குறைச்சிருக்கோம் அப்படின்னு போய் கேள்வி கேட்பாங்க. அப்போ எதிர்க்கட்சிகளால் பதிலே சொல்ல முடியாது. அவங்க ஊடகத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய மண்டையை கழுவலாம். ஆனால் சமூக வலைதளத்தில் தமிழக மக்களுடைய மண்டையை கழுவ முடியாது. அதனால் உண்மையானது உடனுக்குடன் போய் சேருது. அதனால் நம்முடைய நல்ல நோக்கங்கள் கண்டிப்பாக மக்களிடையே போய் சேரும். நாம் வெற்றி பெறுவோம். மசோதா தோல்வி அடைந்தாலும் பாஜகக்கான செல்வாக்கு கூடும் என்பதை தெரிந்தே வைத்திருந்தார்கள். அதனால தான் 3 மசோதாவை கொண்டு வந்தாங்க. 3 மசோதாவும் அற்புதமான மசோதாக்கள் தான். உடனடியாக எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பேச ஆரம்பிச்சான்னு கேட்டிங்கன்னா, தொகுதி மறுவரை செஞ்சிட்டீங்க, அதில் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. இப்போது தொகுதி எண்ணிக்கை குறைக்க போகிறோன்னு சொன்ன பொய்யானது மக்கள்கிட்ட எடுபடாது. உடனடியாக ஓபிசிக்கான இடஒதுக்கீடை கொடுங்க அதில் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சில பேர் சிறுபான்மையர் வாக்கு மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய சில அல்லக்கைகளை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கான இடஒதுக்கீடு தரீங்க, அதில் இஸ்லாம் பெண்களுக்கென்று உள்ஒதுக்கீடு கொடுங்க. எப்படி பாருங்க. ஸோ இந்த மசோதாவை எதிர்ப்பதற்கு நியாயமான காரணங்கள் இல்லை. அதனால் பொருந்தாத சில விஷயங்களை உள்ள புகுத்தி நம்ம இந்த மசோதா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மேலோட்டமாக பார்க்கும்பொழுது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவாக தெரியும். ஆனால் மொத்தமாக பாஜகவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. ஏன்னா எதிர்க்கட்சிகளால் இது தோக்கடிச்சதுக்கான நியாயமான காரணத்தை சொல்ல முடியாது. அதாவது மசோதா தோல்வி அடைந்த உடனே நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பட்டாசு வெடிச்சிருக்கலாம், கருப்பு சட்டையை கழட்டியிருக்கலாம், வெள்ளை சட்டைக்கு மாறி இருக்கலாம், மசோதாவை தோல்வியடைய செஞ்சிட்டோம் அப்படின்னு மகிழ்ச்சியாக பேசலாம். ஆனால் ஏதாவது ஒரு மேடையில் அமித்ஷா இத்தனை தொகுதி கொடுக்குறேன்னு சொன்னார், நாம் இத்தனை தொகுதி எதிர்பார்த்தோம், ஆனால் அமித்ஷா சொன்ன தொகுதி நமக்கு குறைவானதாக இருக்கிறது, அதனால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவமானது குறைஞ்சி போயிடும் அப்படின்னு புள்ளி விவரத்தால் நம்ம தமிழக மக்களை பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக மாற்ற முடிஞ்சுதா? என்னைக்காவது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் புள்ளி விவரத்தை சொல்லியிருக்கிறாரா? தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடும், தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடும் அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்தார். வட இந்தியாவில் இருந்த அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதை கூட நம்ம முதலமைச்சரால் பேச முடியல.
அதே மாதிரி இஸ்லாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு வட இந்தியாவில் இருக்கிறவங்க கேட்டாங்க. அது கூட நம்ம முதலமைச்சரால் கேட்க முடியல. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இந்த மசோதாவை தோக்கடிச்சதுக்கான நியாயமான காரணத்தை வெளியே சொல்லவே முடியாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மோடி அமித்ஷாவுடைய சதி திட்டம் நாங்கள் அறிந்திருந்தோம், அதனால தான் தோக்கடிச்சோம். எவனுமே நேராக திமுக கிட்ட போயிட்டு மோடி அமித்ஷாவுடைய ரகசிய திட்டம் என்னையா இல்லை சதி திட்டம் என்னையா அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. ஏயா தனித்தனியாக இந்த மசோதாவை தாக்கல் பண்ணிக்கலாம்ல? அதான் எதிர்கட்சிக்கு சொன்னாங்கல்ல, நாங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்கிறோம், தொகுதி மறுவரை மசோதா மட்டும் தான் எதிர்க்கிறோம்னு சொன்னாங்கல்ல, தனித்தனியாக இந்த மசோதாவை தாக்கல் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நீங்கள். அதுக்கு தான் பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாங்களே, எந்த மசோதாவை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி 2/3 பங்கு ஆதரவு தேவை. அதனால் 3 மசோதாவும் ஒரே தன்மை கொண்டது. அதனால தான் ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்ம தாக்கல் பண்ணோம். இப்போது தொகுதி மறுவரையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகின்ற எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய மசோதாவாக இருப்பதனால தான் இதை ஒன்றா பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணாங்க. அதனால தான் நேற்று பார்லிமெண்ட் முடிஞ்ச உடனே பாஜகவில் இருக்கின்ற பெண் எம்பிக்கள் போராட்டம் நடத்தினாங்க. ராகுல் காந்தி கிட்ட போய் மைக்கை நீட்டுறாங்க. எதுக்குங்க இந்த மசோதா தோக்கடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ராகுல் காந்தியால் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடிஞ்சது, இந்திய வரைபடத்தை மாற்றலாம்னு நினச்சாங்க, நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். ஏகாதிபத்தியத்தைக்கு வழிவகுக்கிற மாதிரி இருந்தது, சர்வாதிகாரத்தனமாக செயல்பட்டாங்க. ஸோ தென் மாநிலங்களையும் அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களுடைய உரிமைகளையும் நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார். சரிங்க, என்ன பண்ணிட்டாங்க? தென் மாநிலங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் பாஜக கொண்டு வந்த மசோதா மூலமாக என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நியாயமான ஆங்கில ஊடகம் கேடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எப்பா இப்போது 543 எம்பிகள் இருக்காங்க. இந்த 543 எம்பிகள் இருக்காங்கல்ல, இதுலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அதில் பெண்களுக்கு 33% கொடுத்தோம்னா எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட ஒரு 11 எம்பிக்கள் வருது. 11 எம்பிக்கள் பெண் எம்பிக்கள் பார்லிமெண்ட் போனால் போதுமா? அதனால் திமுக போன்ற கட்சிகள் இதை எதிர்த்தன. திமுக தான் பெண்களுக்கு அதிகமாக செஞ்சுருக்குது, அந்த கட்சியை போய் குறை சொல்லலாமா? முதலாக உள்ளாட்சி பிரதிநிதியில் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடாக கொடுத்தது இதே திமுக தாயா. எந்த மாநிலம் முதல்ல தரலையா? பெண்களுக்கான சொத்துரிமை முதல்ல கொடுத்தது திமுக தாயா. இப்போ கூட ஸ்டாலின் சொல்கிறார், என்ன பெண்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக 50% இடம்பெறத்துக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் திமுக தாயா பெண்களுக்கு பல முக்கியத்துவங்களை தந்திருக்கிறது. அதனால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்க்க மாட்டாரையா? தொகுதி மறுவரையில் பார்த்தீங்கன்னா அநீதி இழைக்கப்பட்டது, அதனால தான் எதிர்த்துட்டாரு. அதுலேயும் தமிழ்நாட்டில் வச்ச தீயானது இந்தியா முழுவதும் பரவி இருக்குது. அதை பாஜக என்ற ஆணவக்காரர்களுடைய அக்கிரமங்களை அழிச்சிருக்குது அப்படின்னு ஸ்டாலின் ஐயா தான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாரையா. அதனால் பெண்கள் மசோதாவை நாங்கள் எதிர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு டிஆர் பாலுன்னு சொல்லிட்டாரு, ராகுல் காந்தின்னு சொல்லிட்டாரியா. அதனால் பெண்களுக்கு எதிராக திமுக இருக்குன்னு சொல்லாதியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படியா? அப்படின்னா 543 எம்பிக்கள் இருக்கிற இந்த தருணத்திலே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கேட்குற எந்த எதிர்கட்சியாவது அவங்க கட்சி சார்பாக 11 பெண்களை வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்களா? நிறுத்தலை இல்லை. அப்புறம் எப்படி இவங்க பெண்களுக்கு அதிகாரம் கொடுப்பதை இவங்க ஆதரிப்பாங்க? எதுவுமே கொடுக்காம பாஜகவுக்கு இந்த சட்டம் பாஸ் ஆச்சுன்னா செல்வாக்கு உயர்ந்தது என்பதற்காக தோக்கடிச்சிட்டு என்னென்ன முட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், இந்த மசோதா தோல்வி அடைஞ்சதுனால பாஜகவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. அதனால தான் இந்த மசோதா தோல்வி அடைந்த பிறகு கூட மோடியும் அமித்ஷாவும் எந்த விதத்திலும் வருத்தப்படவே இல்லை. நம்ம இந்திய பெண்மணிகள் கண்டிப்பாக இந்த திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் மன்னிக்கவே மாட்டாங்க. நாங்கள் அதிகாரம் பெறத்தை தடுத்துட்டீங்களே, அப்போது எவ்வளோ உள்நோக்கம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு பெண்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி பெண்கள் எல்லாம் படிக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த சட்டம் எந்த விதத்திலும் யாரையும் பாதிக்காத பொழுது அதை தோக்கடிச்சிருக்காங்கன்னா பெண்களுக்கு புரியாதா? எப்படி முத்தலாக்கு சட்டம் கொண்டு வருகின்ற போது எல்லா எதிர்கட்சிகளும் கையாமுயான்னு கத்தினாங்களோ, கடைசியில் பெண்கள் வாக்கு பாஜக கிடைச்சதோ, அதே மாதிரி இந்த சிஏஏ கொண்டு வருகின்ற போது கையாமுயான்னு கத்தினாங்களோ, கடைசியில் எந்த இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்பில்லை என்று சொன்ன பிறகு இஸ்லாமியர்கள் பாஜக பக்கம் நின்றார்களோ, தமிழ்நாட்டில் நிற்க மாட்டாங்க. ஏன்னா ஊடகமானது பாஜக எதிரியாக சித்தரித்திருக்குது. நான் மற்ற மாநிலங்களில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் பற்றி எவ்வளவோ போராட்டங்கள் திமுக பண்ணிச்சு, எவ்வளவோ கேஸு
ஆனால் கடைசியில் எஸ்ஐஆர் பிரச்சனையானது எந்த அளவுக்கு சுமூகமாக முடிஞ்சது. இன்றைக்கி திமுகவால் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு எதிர்க்க முடிஞ்சுதா, குறை சொல்ல முடிஞ்சுதா, கோர்ட்டுக்கு போக முடிஞ்சுதா? அதனால் எப்போவுமே சரி பாஜக பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை தான் முன்னெடுக்கிறது. ஆனால் திமுக அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறாங்க. அதனால் கடந்த காலங்களில் திமுக தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செஞ்சது கிடையாது. உரிமைகளை விட்டு கொடுத்தது தான் அதிகம். அதையெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ பெண்களுக்கு அதிகாரம் கிடைப்பதையும் தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுக்கு அதிக தொகுதிகள் கிடைப்பதையும் தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பியும் அந்த தொகுதி ரெண்டாக உடையிறத விரும்பவே இல்லை. அதிகாரங்களை விட்டு கொடுப்பான எவனோ ஒருத்தன். மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இதை வலுவான பிரச்சாரமாக கொண்டு போவாங்க. தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவத்தை தடுத்து நிறுத்தின திமுகவுக்கு ஓட்டு போடணுமான்னு கேட்பாங்க. பெண்களுக்கான அதிகாரத்தை தடுத்து நிறுத்தின திமுகவுக்கு ஓட்டு போடணுமான்னு கேட்பாங்க. நிச்சயமாக அது எடுபட தான் போகுது. ஊடகங்கள் பேசலாம் கூட பரவாயில்லைங்க, சமூக வலைத்தளங்களில் நல்லாவே கொண்டு போய் சேர்ப்பாங்க. நேற்று அண்ணாமலை அவர்கள் அந்த முயற்சியை எடுத்தார். அது நல்லாவே கை கொடுத்து இருக்கிறது. நேற்று அண்ணாமலை கூட சொன்னார், கனிமொழியும் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனும் திமுகவில் எம்பி ஆனால் போதுமா, மற்ற சாமானிய பெண்கள் எம்பி ஆகக்கூடாதா, அதை தடுத்து நிறுத்திட்டாங்களே அப்படின்னு சொன்ன வார்த்தையானது வைரல் ஆகுது. ஸோ பாஜக என்ற போதத்தை எத்தனை நாளைக்கு காட்டி சிறுபான்மையை ஏமாற்ற முடியும் தமிழ்நாட்டில்னு தெரியல. எப்படி மற்ற மக்கள் திமுகவுடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி சிறுபான்மையரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.